லாஸ்ட் 2 மேட்சா சூப்பரா பவுலிங் போட்டீங்கடா. அத மாதிரி இந்த மேட்ச் சூப்பரா போடுங்கண்ணா. போடுங்க. என்னடா செம்மையா பவுலிங் போடுறீங்க. ஆளுக்கு 2 விக்கெட் எடுத்துட்டீங்களாடா. டேய் இத நீங்க ஃபர்ஸ்ட் 7 மேட்ச்ல இருந்தே ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா நல்லா விளையாண்டு பாயிண்ட்ஸ் டேபிள்ல எங்கேயோ இருந்திருப்போம்டா. என்ன ப்ரோ உங்களுக்கு தெரியாதா? ஆர்சிபியோட தாரக மந்திரம் என்னது? பேட்டிங்னா பீக்கா இருக்கும், பவுலிங்னா வீக்கா இருக்கும், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல ப்ரோ, எப்படி பேட்டிங்ல செம்ம ஃபார்ம்ல இருக்கீங்களோ அதே மாதிரி நாங்க 7 மேட்ச்க்கு அப்புறம் ஃபார்முக்கு வந்துட்டோம்ல. இந்த 7 மேட்ச்க்கு அப்புறம் வந்ததுக்கு நீ ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃபார்ம்ல இருந்திருக்கலாமேடா. 7 மேட்ச்க்கு அப்புறம் தான் ஃபார்முக்கு வருவியா? இப்படி விளையாண்டு இருந்தா அப்ப நம்ம எப்படிடா பிளே ஆஃப் போறது, கப் அடிக்கிறது? அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான்? அடுத்த சீசன்ல எங்களுக்காக நீங்க 21 மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணி வாங்குங்க. 21 மேட்சா? எதுக்குடா? அந்த சீசனுக்கு முன்னாடி நடக்கிற 7 மேட்ச் இருக்குல, ஆமா, அத நல்லா போட்டு நிறைய ரன் கொடுத்துருவோம். சீசன் ஆரம்பிக்க போது பாருங்க 14 மேட்ச். ஆமா, நல்லா ஃபார்முக்கு வந்துருவோம். அந்த மேட்ச்ல நல்லா பவுலிங்க போட்டு கப் அடிச்சிருவோம்ல. அப்ப நாங்க ரன் கொடுத்த மாதிரி இருக்கும், ஃபார்முக்கு வந்த மாதிரி இருக்கும், கப் அடிச்ச மாதிரி இருக்கும். எங்க பிளான் யாருக்கும் தெரியாமலே இருக்கும். ஓஹோ, அதாவது நீங்க வந்து சீசன்ல 14 மேட்ச் சூப்பரா போட்டுருவீங்க. அதெல்லாம் போட மாட்டான். இந்த மேட்ச் ஏதோ ஃப்ளூக்ல ஓடிட்டு இருக்கு. நீங்க வேற. ஓஹோ, அப்போ ஃப்ளூக்ல தான் போட்டுட்டு இருக்கீங்களாடா நீங்க? இந்த சாஃபும் கோலியும் ஆடுறத பார்த்தா பிரமாதமா இருக்கு பாப்பி. அதுவும் இல்லாம 6 ஓவருக்கு 92 அடிச்சு விட்டாங்களே. இந்த பசங்களோட மேட்ச், பசும்பால் டீ, இந்த காம்போ சூப்பரா இருக்குப்பா. குடிச்சுக்கிட்டே மேட்ச் பார்க்கும்போது மேட்ச் 10 ஓவர்லயே பினிஷ் ஆயிரும் போய். தம்பி இந்த டீல சக்கரை கொஞ்சமா போட்டேன். சரி, சக்கரை ஒரு ஸ்பூன் போட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு விளையாண்டுட்டே இருங்க. அப்பாடா, எங்கடா இங்க இருந்த ஷாஃபும் கோலியும் ஆள காணோம். ஹலோ பிரதர். வாங்க ப்ரோ, விளையாடுங்களா? நீங்க போய் விளையாடுங்க. ஏன்பா? ஆல்ரெடி நாங்களாம் அவுட் ஆயிட்டோம். ஏண்டா சக்கரை போட்ட ஒரு நேரத்துல சட்டு அவுட் ஆகி போட்டீங்களா? ஆமா, அவுட் ஆயிட்டோம். இன்னைக்கு நீங்க தான் போய் விளையாடுங்க. போங்க. ஆட முடியாது. எந்திங்க. இன்னைக்கு டீ குடிச்சிட்டு வராங்க. பரவாயில்ல, டீ குடிச்சிட்டு விளையாடுங்க. எந்திங்க. இன்னைக்கு நான் தான் விளையாட்டு தரணுமா? ஆமா, அடிங்க டீயோட அடிங்க. ஐயோ, என்னங்க டீ குடிச்சிட்டே அடிக்கிறீங்க? இதுக்கு பதிலா T20. ஐயோ, அடி. ஜெயிச்சாச்சு. சூப்பரா. ஆமா, இது என்ன கப்பு? டீ கப்பு. கடைசி வரைக்கும் இந்த கப்பு மட்டும் தான் பிடிச்சிருக்கணும் கையில. இதெல்லாம் பழைய காமெடிடா. பழைய காமெடினால இதான்டா நெசம். 10 ஓவர்ல முடிக்க வேண்டிய மேட்ச்ல நீங்க அவுட் ஆயிட்டு கடைசில என்ன இறக்கி விட்டு ஜெயிக்க வச்சிட்டீங்களா? என்னடா கையில டீ கொடுத்துட்டு விளையாடுறியா? இருந்தா உனக்கு பால் ஊத்துறேன். ஐயோ டேய் தம்பி, என்னடா இது? கை உடைஞ்சிருக்கு, கால் உடைஞ்சிருக்கு. இந்த நிலைமையிலே வந்து பேட்டிங் பிடிக்க வந்திருக்கியடா. நினைச்சா பெருமையா தான் இருக்கு, ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எங்கடா வேலை பாக்குற? கோல்மால் சேனல்ல டெய்லி வீடியோ போட்டுருக்கேன், ஐபிஎல் வீடியோ. அப்ப கஷ்டப்பட்டு தான் செய்வ. இந்த நிலைமையில உன்னால பேட்டிங் பிடிச்சி அடிச்சு ஜெயிக்க வைக்கலாம் முடியாது. நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. ரெஸ்டா? ஆஸ்திரேலியாக்காக விளையாட போறேன்டா. நோ ரெஸ்ட். அடிக்க போறதுல நானா பெஸ்ட். ஜெயிச்சாச்சு. பாய். டேய் என்னடா உடைஞ்ச கால வச்சு ஜெயிச்சு கொடுத்துட்டான். ஐயோ, வில்ஜர்ஸ் அவுட், பட்டிதார் அவுட். என்னடா பண்றது இப்போ? நம்மகிட்ட தான் மாட்டடி மேக்ஸ்வெல் இருக்கானே. மேக்ஸ்வெல் வாப்பா. இங்க பாரு, 3 மேட்சுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் உனக்கு பேட்டிங் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அடிக்கிற அட்டில ஜெயிக்கணும்டா நம்ம இன்னைக்கு. ஆமா, இப்ப நான் யாருக்கு விளையாடுறேன்? ஐபிஎல்ல ஆர்சிபி டீமுக்காக விளையாடுற. ஐபிஎல்ல ஆர்சிபி டீமுக்கா? ஆமா. என்னடா அவுட் ஆயிட்ட? ஆமா, அவுட் ஆயிட்டேன். இன்னும் நடிச்சிட்டு தான் இருக்கியா நீனு? ஆமா, அடிச்சாலாம் இருக்கேன். எப்படா அடிப்போ? அடிக்கலாம் முடியாது. ஏன் தம்பி, நான் என்ன நடிக்கிற கோட்டால தான் இருக்கேன். 3 மேட்ச் உட்கார வச்சிங்களே. ஆமா, எனக்கு கூட நான் 2 மேட்ச் நடிப்பேன். அதுக்கப்புறம் தான் ஆர்சிபி அடிப்பேன். அதுக்கப்புறம் தான் ஆக்டிங்க முடிப்பேன். இன்னும் 2 மேட்ச் கழிச்சு ஆர்சிபிக்கு நீ அடிக்க முடியாதுடா. நம்ம எப்படி பிளே ஆஃப் போக முடியாது? பிளே ஆஃப் போனா தானே அடுத்த மேட்ச் கிடைக்கும். அப்ப அந்த பிளான் சக்சஸ் தான். என்ன பிளான்? பிளே ஆஃப் போகலனா ஆஸ்திரேலியா டீமுக்கு போய் அங்க போய் அடிப்போம்ல. இதோட நடிப்பு இங்க ஸ்டாப். ஆஸ்திரேலியா டீமுக்கு விளையாட போய் ஆக போறடா டாப். என்னடா பேட் போடுறா? சார் ஒரு விசா பார்சல். ஏய் இங்க பாருடா, என்ன கவனிடா. உள்ளுப்பா கேப்டன்டா நானு. 6 ஓவருக்கு 92 ரன் அடிச்சிருக்கேன். அன்பார்ச்சுனேட்லி நான் அவுட் ஆயிட்டேன். அதனால நீங்க இப்ப என்ன பண்றீங்க? எல்லாரும் சேர்ந்து சீக்கிரமே மேட்ச முடிச்சுட்டு வரீங்கடா. இன்னைக்கு அப்படி அடிக்கிறீங்க. ஆர்சிபினா யாருன்னு காட்டுறீங்க. இவனால இப்படி விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லி அடிச்சு 6 போரா அடிக்கணும், புரியுதா? எல்லாம் சூப்பரா ஆடு. இங்க பாரு, என்னைய வந்து வெளியில சொல்லும் போது இவன் சாதாரண கேப்டன்சி இல்ல, பேட் கமின்ஸ் எப்படி எல்லாரையும் சைலண்ட் ஆக்குறாரோ அத மாதிரி எல்லாரையும் சைலண்ட் ஆக்கிட்டான் பாரு அப்படின்னு சொல்லணும். அந்த லெவலுக்கு நீ பேர் வாங்கி கொடுக்கணும் ஆர்சிபி டீமுக்கு. சரியா? சீக்கிரம் போய் மேட்ச முடி. ரொம்ப பேசாத. இப்ப சைலன்ஸ் ஆகணும், அவ்வளவுதானே? ஆமாடா, சொல்லி முடியா? வளவள நிக்கிறப்போ. சரி ஆக்கிரம் பண்றப்ப சைலன்ஸ், பின் டிராப் சைலன்ஸ். சூப்பரா இரு, நான் அப்படியே வெளியே போயிட்டு வந்துடுறேன். டக் அவுட்ல மீட் பண்ணுவோம். ஜெயிச்சிட்டு சீக்கிரம் வா.
என்ன 12 ஓவர் ஆச்சு இன்னும் விளையாண்டுட்டு இருக்காங்களா? 10 ஓவர்லயே முடிஞ்சிருக்குமே மேட்ச். என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னப்பா சொன்ன கடைசியா எல்லாத்தையும் சைலன்ஸ் ஆக்குனேன். இப்படி சைலண்ட் ஆகிட்ட பாத்தியா? டேய் என்னடா நம்ம ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் சைலண்ட் ஆக்கி வச்சிருக்கீங்க? அதெல்லாம் கிடையாது. நீ தான சொன்ன சைலன்ஸ் ஆக்குன ஒட்டு மொத்தமா ஆகிட்ட வரும். டேய் நான் சைலன்ஸ் ஆக்க சொன்னது எதிர் டீம் ஃபேன்ஸ்டா. என்னடா நம்ம டீம் ஃபேன்ஸ் எல்லாம் சைலண்ட் ஆக்கி வச்சிருக்கீங்க? அதுக்கு நானா பண்றது? நீ சொன்னீங்க செஞ்சியா? நானு சொன்னீங்க செஞ்சியா? என்ன ஜோக் பண்றீங்களா? இல்ல ஜோக் பண்றோம். 16 வருஷமா அப்படிதான் ஒவ்வொரு வருஷமா ஜோக் பண்ணிட்டே இருக்கோம். எங்கள்ட்ட வந்து கேள்வி நம்ம ஏதோ முதல் வருஷம் மாதிரி ஓவியா அங்க யாரும் சைலன்ஸ் பண்ணா 16 வருஷம் இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்களாடா?